இருக்கக்கூடியவங்க உதவி செய்யணும். அவருக்கு ஏற வேண்டிய அந்த பணத்தை எப்படியாவது அவருக்கு சேர்ப்பதற்கான உதவி செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவரை விரட்டிட்டாங்க. என்ன சொல்லி விரட்டிருக்காங்கன்னு சொன்னா, யார் இந்த அக்கவுண்ட் ஹோல்டரோ அவர் வந்தா மட்டும்தான் நாம என்ன செய்வோம், இந்த 19,300 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருக்கக்கூடியவங்க விரட்டி இருக்காங்க. அவரை போய் அவங்க அக்காவை போய் உயிரோட கூட்டிட்டு வர முடியாதுல்ல. அவர் என்ன செய்யறாரு, நேரா போறாரு, அக்காவை எங்க அடக்கம் பண்ணாரோ அந்த இடத்த நோண்டுறாரு. நோண்டி எலும்பு கூட இருக்கக்கூடிய அந்த பிணத்தை எடுக்கிறாரு. தலைப்பகுதியை ஒரு கோணியால மூடி அப்படியே தோல்ல சுமந்தவாறு வீதியில எலும்பு கூட்டை எடுத்துக்கிட்டு அந்த பிணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்தே வராரு. பேங்க் வாசல்ல கொண்டு வந்து போடுறாரு. இந்தியாவே டிஜிட்டல் இந்தியாவா மாறிடுச்சு. எல்லாருமே பெரிய படிப்பறிவு வந்துருச்சு. எல்லாருக்கும் ஏழைகளாக இல்ல அப்படின்னு சொல்லி இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் வாய்ச்சவடால் விடக்கூடியதை பார்க்கிறோம். உண்மையிலே இந்தியா மாறி இருந்தா இந்த மாதிரி நிலைமை எல்லாம் ஏற்படுமா? இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒடிசா மாநிலம் கொயிஞ்சார் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்த ஜித்து மண்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய மரணித்த அவருடைய சகோதரி அவருடைய அந்த பிணத்தை, அதாவது மரணித்து 2 மாதங்கள் ஆகிவிட்டது, 2 மாதங்களான அந்த சகோதரியுடைய உடலை அந்த அடக்கம் செய்த அந்த மண்ணறையை நோண்டி எலும்பு கூடுகளை அந்த பிணத்தை எடுத்து தோளிலே சுமந்தவராக ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் நடந்து அந்த எலும்பு கூட்டை கொண்டு போய் அந்த மாவட்டத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பேங்க் வாசல்ல அதை படுக்க வைக்கிறாரு. அப்போதான் அந்த காவல்துறை வராங்க. அந்த காவல்துறை அதை பார்த்து என்னன்னு கேட்குறாங்க. அந்த 5 கிலோமீட்டர் போனாங்க பாருங்க, அந்த எலும்பு கூடுகளை சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் போகக்கூடிய வழியெல்லாம் எல்லா மக்களும் இவரை அதிசயம் பார்க்க தானே செய்வாங்க. ஒரு எலும்பு கூட தூக்கிட்டு போனால் என்ன நினைப்பாங்க, இது என்னப்பா இது, இப்படி ஒரு விஷயத்தை இவர் செய்கிறாரு, யார் இவர், எதுக்கு செய்கிறார், இந்த எலும்பு கூட எங்கேருந்து எடுத்துட்டு வந்தார் என்கின்ற பார்வை இருக்கும். அவர் ஏன் செய்தார் என்று பார்த்தால், அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவரும் அவருடைய அக்காவும் மட்டும்தான் தனியாக ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. மிகவும் ஏழ்மையானவர்கள். அவருக்கு திருமணம் ஆகலை. அக்கா அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்கள போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பெயர் கன்ரா மண்டல். ஜித்து மண்டலுடைய அக்கா கன்ரா மண்டல். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிரோடு இருக்கும் பொழுது கூலி வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்துருக்காங்க. அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் 19,300 ரூபாய் அந்த வங்கியில் இருக்குது, அந்த பேங்க்கில் இருக்குது. அது இருக்குன்றது இவருக்கு தெரியுது. தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவங்க இறந்த பிறகு இந்த ஜித்து மண்டல் என்ன பண்ணுறாரு, வங்கிக்கு போகிறாரு. படிப்பறிவு இல்லாத, எந்த ஒரு உலக அறிவு இல்லாத அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜித்து மண்டல் என்ன செய்கிறாரு, வங்கிக்கு போய் இந்த மாதிரி எங்கள் அக்கா இறந்துட்டாங்க, அவங்களுடைய பணம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் பாஸ்புக் எல்லாமே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறார். 19,300 ரூபாய் இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த வங்கியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி அணுகிருக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இவர் படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழையாக விவசாயி அந்த மாதிரி டைப்பில் இருக்கார்ல. அப்படி இருக்கக்கூடிய இவருக்கு என்ன செய்யணும், வங்கியில் இருக்கக்கூடியவங்க உதவி செய்யணும். அவருக்கு ஏற வேண்டிய அந்த பணத்தை எப்படியாவது அவருக்கு சேர்ப்பதற்கான உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவரை விரட்டிட்டாங்க. என்ன சொல்லி விரட்டியிருக்காங்கன்னு சொன்னால், யார் இந்த அக்கவுண்ட் ஹோல்டரோ அந்த கணக்குடைய உரிமையாளர் யாரோ அவர் வந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்வோம், இந்த 19,300 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருக்கக்கூடியவங்க விரட்டி இருக்காங்க. இதை பல தடவை அவர் சொல்லியிருக்கார். சொல்லியும் அந்த வங்கியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே செவி சாய்க்கல. அவருக்கு என்ன ஆலோசனை, அடுத்தது ஒரு ஆலோசனை ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களா, சொல்லலை. அவர் படிப்பறிவு இல்லாதவர் தானே, என்ன பண்ணுறது புரியலை. அப்போ யார் அக்கௌண்ட் ஹோல்டரோ அந்த கணக்குடைய உரிமையாளர் யாரோ அவர் வந்தாதான் நாம் தருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரை போய் அவங்க அக்காவை போய் உயிரோட கூட்டிகிட்டு வர முடியாதுல்ல. அவர் என்ன செய்கிறாரு, நேராக போகிறாரு, அக்காவை எங்கே அடக்கம் பண்ணாரோ அந்த இடத்த நோண்டுறாரு. நோண்டி எலும்பு கூட இருக்கக்கூடிய அந்த பிணத்தை எடுக்கிறாரு. தலைப்பகுதியை ஒரு கோணியால் மூடி அப்படியே தோல்ல சுமந்தவாறு வீதியில் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த எலும்பு கூட்டை எடுத்துக்கிட்டு அந்த பிணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்தே வராரு. பேங்க் வாசல்ல கொண்டு வந்து போடுறாரு. இந்தாங்க, நீங்கள் கேட்டீங்களே, இதைத்தானே கேட்டீங்க, யார் இந்த அக்கௌண்ட் ஹோல்டரு, யார் அந்த கணக்கு உரிமையாளர், இவங்க தான் உரிமையாளர், இவங்க வந்தாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு எந்த விதமான பொருளாதார வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு இந்த பணம் தான் அடுத்தடுத்த செலவுக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு, அதை நீங்கள் கேட்டீங்க, இவரை கொண்டு வந்துட்டேன், அதை பார்த்துக்குங்க, பார்த்து அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி
கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்தியாவில் ஒடிசாவில் நடந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த அரசாங்கம் இதற்கெல்லாம் பொறுப்பெடுக்கணும். சும்மா பேரளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கம் பாருங்க, பெருசா இல்லாத விஷயத்தெல்லாம் ஏதோ நடந்த மாதிரி பேசிப்பாங்க. என்ன பேசிப்பாங்க? இந்தியாவே மாறிடுச்சு, டிஜிட்டல் இந்தியாவா மாறிடுச்சு, எல்லாருமே பெரிய படிப்பறிவு வந்துருச்சு, எல்லாருக்கும் ஏழைகளாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் வாய்ச்சவடால் விடக்கூடியதை பார்க்கிறோம். உண்மையிலே இந்தியா மாறி இருந்தால் இந்த மாதிரி நிலைமை எல்லாம் ஏற்படுமா? ஒரு நாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு கொடுக்கணும். கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு முழுமையாக மாறப்படும், மக்களுடைய செயல்கள் மாறப்படும். வெறுமனே பேச்சில் தான் இருக்கு. எப்படி குஜராத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பலவீனங்கள், ஏழை மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா, குடிசைகள் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே ஏரியா ஃபுல்லாக ஷாமியானா அடித்து ட்ரம்ப்புக்கு தெரியாமல் அப்படியே மேக்கப் பண்ணி வச்சாங்களோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயங்கள்லையும் சும்மா வெறும் பேச்சு தான். அது நடந்துச்சு, எங்கள் ஆட்சியில் அது பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்கணும். மூன்றாவது முறை தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவுடைய கட்சி இருந்து கொண்டிருக்கு. மூச்சுக்கு மூச்சு பேச்சுக்கு பேச்சு சொல்லுவாங்க. தேர்தல் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் போய் சொல்லுவாங்க, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு. என்ன அர்த்தம்? பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், பெண் குழந்தைகளை நாங்க படிக்க வைக்கணும் அப்படின்வாங்க. எங்கப்பா பெண் குழந்தை இல்ல, ஆண் குழந்தை பெண் குழந்தை எந்த குழந்தையும் படிக்க விட மாட்டேன்றீங்களே, படிப்பதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்க மாட்டேன்றீங்களே. ஒரு அரசாங்கம் தானே செய்யணும். படிப்பறிவு இல்லாத இந்த மக்களுக்கு நீங்க தானே இந்த படிப்பறிவு கொடுக்கணும், நாலேஜ் கொடுக்கணும்ல. அப்படி இல்லாத மக்களுக்கு அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் உதவி செய்யணுமா இல்லையா? 19,300 ரூபாய் கேட்டதுக்கு அவங்க வந்தாதான் கொடுப்போம்னு சொன்னீங்களே, எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்வீங்களா? யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ கோடி கோடி பொருளாதாரத்தை சுருட்டிட்டு வெளிநாட்டில் போய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜாலியா. கிங்ஃபிஷர் விஜய் மாலியா எடுத்துங்க, அவர் பேங்க்ல இருந்தானே திருடிட்டு ஓடினாரு. லோனுன்ற பெயர்ல வாங்கி அதை கட்டாம அப்படியே எடுத்துட்டு ஓடுறவருக்கு பின்ன பேரு திருட்டு தானே. அவருக்கு ஏதாச்சும் இந்த அரசாங்கம் பண்ணுதா? சும்மா பேச்சுதான். அவருக்கு பிறகு இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் திவாலாகக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் லோன் எடுத்துட்டு ஓடினாரு. அவருடைய பெயருக்கு பின்னாடி மோடின்ற வரும் பேரு. அவர் என்ன பண்ணாரு? கோடி கோடி கணக்கா எடுத்துட்டு போயிறாரு. அவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஏழைகள் உழைத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கக்கூடிய இந்த ஏழைகளுக்கு அந்த அவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை இது கூர்ந்து கவனிக்கணும். அவருக்கு வேற வழி இல்லை, யாருமே இல்லை. அவர் தன்னுடைய அக்கா சம்பாதித்து அவருக்கு சோறு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை தான் அவர் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவங்க அக்கா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. இறந்துட்ட அந்த அக்கா வங்கியில் ஒரு 19,300 ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க. அதை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, அதை எடுத்து கொஞ்ச நாள் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறாரு. அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டின்றது பேங்க் ஆஃபீஸர் சொல்லணுமா இல்லையா? பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு மரணித்து போயிட்டாங்கன்னு சொன்ன பிறகு கூட வங்கி கணக்குடைய உரிமையாளர் யாரோ, பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ, அவங்க வந்தாதான் தருவோன்னு சொன்னா எப்படி? அது இதான் டிஜிட்டல் இந்தியாவா? இதான் ஏழைகளுக்கு உதவி செய்யறதா? எந்த ஒரு உதவியும் ஏழைகளுக்கு ஈஸியா இன்றைக்கு இந்தியாவில் வந்து சேர்வதே கிடையாது. வெறும் வாய் வார்த்தை தான். யோசிச்சு பாருங்களேன். வேளாண் சட்டம் சொல்லி இன்றைக்கு 3வது முறை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தது. இந்த வேளாண் சட்டம் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் ஏழை விவசாயிகளுக்கு தான். ஏழை விவசாயிகள் அவர்கள் இந்த சட்டமே வேண்டாம்னு சொன்னாங்க. ரோட்ல உட்கார்ந்து பாத கணக்கில் வெயில் மழை புயல் எதையும் பார்க்காம வீதியில இறங்கி அந்த ஏழை விவசாயிகள் போராடினாங்க. இன்னைக்கு அதை ரத்து செய்யப்பட்டிருக்கு. சாதாரணமாக ரத்து செய்யப்பட்டதா? போராடியவர்கள் அந்த ஏழைகளை புல்டோசர் வச்சு அடிச்சாங்க. என்னென்ன தண்ணீரை பீச்சடித்து அடித்தார்கள், என்னென்ன கொடூரமான செயல்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்களா இல்லையா? அப்போ எங்க இவர்கள் நியாயவன்களாக இருக்காங்க? ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும்போது சொல்லக்கூடிய டயலாக் என்ன? சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரும் சேர்ந்திருப்போம், எல்லோருக்கும் நாம் உதவி செய்வோம் இப்படின்னு சொல்றீங்களே. எங்க இருக்கு நீங்க உதவி செய்யறது? எல்லோரோட சேர்ந்து இருக்கீங்களா? நீங்க பணக்காரர்கள் பணக்காரர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய நண்பர்கள். அம்பானி பாருங்க பணக்கார ஆகிட்டே போறாரு, அதானி பாருங்க பணக்கார ஆகிட்டே போறாரு, டாடா பிர்லாவுடைய கம்பெனி பாருங்க வளர்ந்துகிட்டே போகுது. இப்படி ஒன்னொன்று சொல்லிக்கிட்டே போகலாம். ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய மகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்ல பொருளாதாரத்தில் வளர்ந்துகிட்டே போறார். ஆனால் ஏழைகளுடைய நிலை என்று கேட்டா 19,000 ரூபாய் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுக்க முடியல, பிணத்தை கொண்டு வந்து காட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டது. இது இந்தியாவுக்கு அவமானம் இல்லையா?
அந்த வீடியோ உலகம் முழுவதும் இன்றைக்கு வைரலாக இருக்கு. இந்தியாவில் மட்டுமா பார்ப்பாங்க, உலகம் முழுவதும் பார்ப்பாங்களா இல்லையா? என்ன இந்தியாவில் இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்தியாவை காரி முயல மாட்டாங்களா? நம்ம நாட்டை ஆளக்கூடியவர்கள் மக்களை பற்றி யோசிக்கணும், ஏழை எளியவர்களை பற்றி பேசணும், அவர்களை கவனிக்கணும், அவர்களுக்கு எல்லா சட்டங்களும் கொஞ்சம் இலகுவாக்கி விடணும். படிப்பறிவு இல்லாதவர்களா அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாட்டை ஆளக்கூடியவர்கள் அறிவுரை சொல்லணும். படிப்பறிவு இல்லாதவர்கள் வந்தால் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தரணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு பிணத்தை எடுத்துட்டு வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் மோசமாக நடப்பீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு மட்டும் அவமானம் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். உலக நாடுகள்லாம் பார்த்து இந்தியாவை பார்த்து சிரிக்கக்கூடிய, காரி துப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட செயல்களை வன்மையாக கண்டித்து கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.